ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுவும் குழந்தைங்களுக்கு சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சி சாப்பிடுவாங்க. நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கு நான் வந்து கடாய் வச்சு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். 100 கிராம் அளவு ரவை எடுத்திருக்கேன். 100 கிராம் ரவை எடுத்து நல்லா நெய்யிலே வறுத்துக்கலாம். வறுத்த உடனே அதே அளவு சர்க்கரை நம்ம இனிப்பு எவ்வளோ தேவையோ நம்ம கூட சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ காய்ச்சின பாலில் வந்து 1 கப்பு சேர்த்து இந்த ரவை நல்லா வேகிற அளவுக்கு நல்லா பிரண்டு கிண்டி வரணும். நல்லா ரவை இதில் வெந்து வர அளவுக்கு நல்லா பாலை ஊற்றி கிண்டிடலாம். கிண்டி ஒரு 10 நிமிஷம் வெயிட் போட்டு அது பாட்டில் ஆறட்டும். அடுத்து திருவண்ண தேங்காய் 1/2 மூடி தேங்காய் எடுத்து நல்லா நைஸாக திருவி எடுத்துட்டோங்க. அதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொட்டுக்கலை எடுத்து நல்லா கொஞ்சம் குறவரப்பாக 1-2 அடித்து எடுத்துக்கோங்க. அதுவும் நாட்டு சர்க்கரை இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் வாசனை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கவர் எடுத்து அதில் நம்ம ரவையை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பாலை எடுத்து ரவுண்டாக தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இந்த இனிப்பு பூரணத்தை வச்சு இந்த கவரை வச்சு அப்படியே அமுக்கி தட்டினீங்கன்னா சூப்பரான ஒரு ரவையை வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.